அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம பார்க்க போது ஃபாத்திமா அலி அவர்களின் வாழ்வில் நடந்த சிறு சம்பவம். ஒரு சமயம் ஹஜ்ரத் அலி அலி அவர்களும் இன்னும் சில நபி தோழர்களும் பாதையில் நின்று பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கூன் விழுந்த வயதான கிழவி ஒருத்தி தன்னை முழுமையாக துப்பட்டியால் மறைத்து கொண்டு கையில் தடியுடன் கூனி கூனி தள்ளாடி நடந்து போனாள். அக்கிழவியை கண்ட நபி தோழர்கள் அனுதாபப்பட்டு ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டார்கள். அவருக்கு 80 வயது இருக்கும் என்றார் ஒருவர். மற்றொருவர் 120 வயதாயிருக்கும் என்றார். இன்னொருவர் சரியாக 100 வயதாயிருக்கும் என்றார். இவ்வாறு பட்டிமன்றம் உடையாறல் போல பாதையில் நபித்தோழர்களுக்கு மத்தியில் நடந்து கொண்டிருந்தது. ஒரு அதிர்ச்சி. அக்குடுகுடு கிழவி ஹஜ்ரத் அலி அலி அவர்களின் வீட்டிற்குள் நுழைந்தார்கள். இதை கண்ட அலி அலி அவர்கள் வீட்டிற்குள் ஓடோடி வந்தார்கள். ஏதும் தேவை இருக்கலாம், அதை நாம் எப்படியும் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்ற தூய எண்ணத்தில் வீட்டிற்குள் நுழைந்து பார்த்தபோது அங்கு ஹஜ்ரத் ஃபாத்திமா அலி அவர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள். அந்த குடுகுடு கிழவியை காணோம். வீட்டில் அங்கும் இங்கும் தேடுகிறார்கள். ஃபாத்திமா அலி அவர்கள் சலாம் கூறி தனது அன்பு கணவரை வரவேற்கிறார்கள். அலி அலி அவர்கள், எனது அன்பு மனைவியே, இங்கு வயதான ஒரு கிழமாது வந்தார்களே, அவர்கள் எங்கே என்று பதத்தத்துடன் வினவினார்கள். புன்முறுவல் பூத்த முகத்தோடு ஃபாத்திமா அலி அவர்கள், எனது அன்பு கணவரே, இப்போது இங்கு வந்த கிழவி வேறு யாரும் இல்லை, உங்கள் அன்பு மனைவிதான் என்றார்கள். ஆச்சரியத்தோடு மனைவியை பார்த்து கொண்டிருந்த கணவரை அமர வைத்து, எனது அழகை கணவரை தவிர வெளியே யாருக்கும் காட்டக்கூடாது, இதுதான் என் தந்தை சொல்லி தந்த பாடம், அதற்காகத்தான் கிழவியாக நடித்தேன் என்று புன்முறுவல் பூத்த முகத்தோடு கூறி கணவரை சந்தோஷப்படுத்தினார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு.